Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து Bad Guy My Past dramaல வந்து எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து இந்த பட் பையனை தான் காட்டுறாங்க. பட் என்னன்னா நேத்து ராத்திரி வந்து பாஸ் வந்து கிஸ் கொடுத்தார்ல, அதையும் நினைச்சு பார்த்து இந்த பையன் வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கான். இன்னொரு பக்கம் பாஸ் என்னன்னா ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க, ஒரு லேடி செக்ரட்டரி மாதிரி இருக்காங்க. அந்த லேடி கிட்டையும் பார்த்தா பாஸ் வந்து லைட்டா ஃபிளட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. உங்க லிப்ஸ்டிக் சரியில்லை, மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடிக்கு என்னன்னா வெக்கமா வருது. சரி பட்டுன்னு ஒரு கேரக்டர் இருக்குமே, அந்த கேரக்டர் என்ன ஆளையே காணும் அப்படின்னு பாஸ் கேட்க, பாஸ் உங்களுக்கு தெரியாதா நீங்க லீவ் எடுத்திருக்கான் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இது கேட்குற பாஸுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஒன்னும் அவனுக்கு லீவ் கொடுக்கவே இல்லையே, யார் கேட்டா லீவ் எடுத்தான் அப்படின்னு பாஸ் வந்து டென்ஷன் ஆக, எனக்கு எதுவும் தெரியாது பாஸ் அப்படின்னு அந்த லேடி வந்து ரொம்ப பயப்படுறாங்க. சரி நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு பாஸ் அடுத்த ஸ்ட்ரைட்டா எங்க போறாருன்னா பட்டோட வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போனோடனே பட் வந்து இவர் வருவாரா என்னன்னு தெரியல, டக்குன்னு கதை வந்து திறந்துட்டான். எப்படி கதை திறந்த அப்படின்னு பாஸ் கேட்க, அதான் கேமரா இருக்குல்ல, கேமரால பார்த்தேன் அப்படின்னு பட் சொல்ல, பரவாயில்லையே அப்படின்னு பாஸ் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போய் தான் சொன்னேன். காலிங் பெல்ல போட்டு இத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா கதவை திறக்கத்தானே செய்வாங்க, கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு பட் சொல்ல, டே நான் உன்னோட பாஸ்டா, பாஸ் கிட்ட இப்படிலாம் பேசாத அப்படின்னு பாஸ் வந்து ரொம்ப அரட்டிக்கிட்டு இருக்காரு. சரி இப்ப எதுக்கு சொல்லிக்காம கொல்லிக்காம நீ லீவ் எடுத்த அப்படின்னு பாஸ் கேட்க, இதை கேட்டவனே இந்த பட் பையன் வந்து அமைதியா இருக்கான். இவன் அமைதியா இருக்கிறத பார்த்தோடனே பாஸ் வந்து பட் பக்கத்துலயே போக போக பட்டுக்கு பதடுது. ஏன் எனக்கு இந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு பட் வந்து ரொம்ப தடுமாறுறான். இப்ப எதுக்கு ரொம்ப தடுமாறுற, நேத்து ராத்திரி என் கண்ணை பாத்தில அதே மாதிரியே பாருடா பாரு அப்படின்னு பாஸ் சொல்ல, நேத்து ராத்திரி நடந்த விஷயத்த இந்த பட் பையன் வந்து யோசித்து பாக்குறான். பாஸ் என்னமோ கிஸ்ஸ கொடுத்துட்டாரு, இந்த பட்டு பையனுக்கு தான் அவ்வளவுதான் ஹார்ட் பீட்டே எகுறுது. எதுக்காகடா எதுக்காக என்னை விட்டு நீ போகணும்னு இவ்வளவு துடியா துடிக்கிற, உன்னால என்னை விட்டு போக முடியாது அப்படின்னு பாஸ் சொல்றாரு. ஏன் எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு பட் கேட்க, உன்னால முடியாதுடா பாரு, கிஸ் கொடுத்ததுக்கே நீ வந்து ரொம்ப ஷை ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டே பாஸ் வந்து மறுபடியும் கிஸ் கொடுக்க பக்கத்துல போக, அதுக்குள்ள இந்த பட் பையன் வந்து வேகமா அங்கிருந்து ஓடி போயிட்டான். இதுதான் நேத்து ராத்திரி நடந்தது. இப்படி நேத்து ராத்திரி நடந்த எல்லா விஷயத்தையும் பட் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே பாஸ பார்க்க, சரி உன் முடிவு என்ன அப்படின்னு பாஸ் கேட்க, என்னோட முடிவு தானே, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, எனக்கு இதுல வந்து எந்த விதமான உடன்பாடும் கிடையவே கிடையாது அப்படின்னு இந்த பட் பையன் வந்து பாஸோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆக்சுவலா இப்போதைக்கு பாஸுக்கு வந்து பட் மேல வந்து பெருசா லவ் ஃபீலிங்லாம் வந்த மாதிரி தெரியல, சும்மா அந்த சம்பவம் பண்ற ஃபீலிங் அது மட்டும் தான் வந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த பட் பையன் வந்து பாஸோட ப்ரொபோசலை வந்து ரிஜெக்ட் பண்றான். இதுல பாஸ் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. சரிடா சரி ரிஜெக்ட் பண்ணல, சரி விடு, இப்ப நீ எனக்காக 2 விஷயத்த பண்ணி ஆகணும். முதல் விஷயம், அந்த காக்கா ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டோட ரிப்போர்ட்டை வந்து நீ எனக்கு கொடுக்கணும். 2வது விஷயம், கிம்முக்கு வந்து நான் வந்து ப்ரெசன்ட் கொடுக்கணும். அந்த ப்ரெசண்ட்டை நீ தான் வாங்கிட்டு வந்து என் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு பாஸ் சொல்ல, ஆனால் நான் இன்னைக்கு வந்து லீவு அப்படி இந்த பையன் சொல்றான். இருந்தாலும் பாஸ் கேட்க மாட்டேங்காரு. நான் சொல்ற செய்யறதா உனக்கு வேலை, வந்து சொன்ன செய்யறா அப்படின்னு பாஸ் வந்து அரட்டி விட்டு போயிட்டாரு. சரி என்ன பண்ண, பாஸ் ஆயிட்டாரு. அதனால இந்த பட் பையனும் கிம்முக்காக ப்ரெசன்ட்லாம் வாங்கிட்டு பாஸோட வீட்டுக்கு போக, அங்க பாஸை பார்த்த மேல வந்து ட்ரெஸ்ஸே போடாம இருக்காரு. செடியூஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்றாரு. இருந்தாலும் பட் வந்து அசரமா இல்லை. என்னப்பா இது இவ்வளோ சீக்கிரம் என்ன ரொம்ப மிஸ் பண்ற போல இருக்கு அப்படின்னு பாஸ் வந்து நக்கலா கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து கண்டுக்கிடாமலே போறான். அது எப்படி என்ன கண்டுக்கிடாம போறது அப்படின்னு பாஸ் வந்து மறுபடியும் பக்கத்துல வர, அது நான் அப்படின்னு பாஸ் வந்து ஏதோ சொல்ல வந்தவரு டக்குன்னு பார்த்தா பசிக்குது, எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணு அப்படின்னு பாஸ் சொல்ல, என்னது ஃபுட் ஆர்டர் பண்றதா, என்னோட ஒர்க் டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்னால வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் பையன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இருந்தாலும் பாஸ் வந்து விடுறமோ இல்லை, நாளைக்கு அந்த காக்கா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வெளியே போறோம்ல, நீயும் நானும் தானே சேர்ந்து போறோம் அப்படின்னு பாஸ் வந்து இப்படி சொல்லிட்டாரு. பாஸுக்கு என்னமோ பட்டை கடுப்பேத்தி பகர்ல அவருக்கு ஒரு குதூகலம். இங்கிட்டு இந்த பட் பையனுக்கு தான் கடுப்பா இருக்கு. அடுத்த நாள் வந்து சேர்ந்து வெளியே போலான்னு பாஸ் வந்து ஆர்வமா இருந்தா, இப்ப அந்த லேடி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே, ஆமா பட்டுங்க அப்படின்னு பாஸ் கேட்க, பாஸ் அதான் அந்த காக்கா ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதை அட்டென்ட் பண்ணா பட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்குற பாஸுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்க வந்து லஞ்சுக்கு மேல போறதான பிளானு, அவன் என்ன திருது பண்ண சொல்லாம போயிட்டான் அப்படின்னு பாஸ் வந்து டென்ஷன் ஆக, இல்ல பாஸ் மீட்டிங் போட்டாங்க அதான் டக்குன்னு அவர் வந்து போயிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல சொன்னாங்க, உங்களுக்கு 10 மணிக்கு என்ன கொடுக்கணும், 12 மணிக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும்
என்கிட்ட தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க பாஸ் அப்படின்னு இந்த லேடி சொல்ல இதை கேட்குற பாஸுக்கு டென்ஷன் ஆகுது. அவ என்னை விட்டு விலகி போறாம்ல, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு பாஸ் வந்து ரொம்ப டென்ஷனா. அதான் அந்த மீட்டிங் நடக்குதுல, அந்த மீட்டிங் போறாங்க. அங்க அந்த மீட்டிங் வந்து ப்ரெசன்டேஷன் பண்றாங்களே, அந்த பையனோட பேர் வந்து என்னன்னா தீரா. அவன் கொஞ்சம் வளவலா குளவலான்னு பேச, டேய் ஸ்ட்ரைட்டா மேட்ரு கூடா அப்படின்னு பாஸ் வந்து ரொம்ப கடுப்பாவே பேசுறாரு. சரி ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வரேன்னு அந்த பையன் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து எவ்வளவு பட்ஜெட் சொல்றான், 500 மில்லியன் கிட்ட சொல்றான். இதை கேட்ட பாஸ் டென்ஷன் ஆகி 200 மில்லியன் தான், இதுக்கு மேல சல்லி பைசா செலவு பண்ண முடியாது அப்படின்னு இவர் கத்த. பாஸ் 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 எதுக்கு இப்படி பண்றீங்க, அமைதி யாருங்க அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்காங்கள பட்டு அவன் சொல்றான், இங்க யார் பாஸ், நான் தானே பாஸ், நான் சொன்னது செய்யுங்கடா அப்படின்னு பாஸ் வந்து மறுபடியும் அராஜகம் பேசி விட்டு அவர் கெத்தா வெளியே கிளம்ப, பாஸ் நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது பாஸ், இது நம்மளதான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பட்டு வந்து சொல்றான். ஓ நீ என்னை பத்தி ஏதாச்சும் கவலைப்படுறிய என்ன அப்படின்னு பாஸ் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க இப்படி பேசினா நம்மளோட கம்பெனி தான் அஃபெக்ட் பண்ணும், நான் நம்மளோட கம்பெனிக்காக மட்டும்தான் பேசுறேன் அப்படின்னு பட்டு வந்து இப்படி பேசி விட்டான். சரி பாஸ் நீங்க அதை கூட விட்டுருங்க, அங்க உள்ள ப்ரெசன்டேஷன் பண்ணால தீரா, அவே உங்களோட ரிலேட்டிவ், உங்க ரிலேட்டிவ் கிட்டே நீங்க வந்து இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, நீங்க இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு அவரை அவமானப்படுத்தணும் பேசுனீங்க, இது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு பட் சொல்ல, இங்க பாரு அவனை பத்தின உனக்கு தெரியாது, அவன் ரொம்ப மோசமான வேண்டா, யாருக்கு மரியாதை கொடுக்கணும் யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். சரி விடு, அவனை பத்தி பேசி எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நாளைக்கு தான் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டுக்காக வெளியே போறோம்ல, அங்க நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ண போறோம், ரூம்லாம் ரிசர்வ் பண்ணிடு அப்படின்னு பாஸ் சொல்ல, என்னது நைட்டு ஸ்டே பண்ண போறோமா அப்படின்னு பட்டு பதறான். ஏன் பதற அப்படின்னு பாஸ் கேட்டுக்கிட்டே மறுபடியும் பட்டு பக்கத்துல போக ஈஸ் கொடுக்குற போயிட்டாரு. அதுக்குள்ளேயும் பார்த்தா பாஸுக்கு கால் வர, அதுக்குள்ளேயும் பாஸ்க்கு வந்து கிம் கிட்ட இருந்து கால் வருது. கால் பண்ணவே ஏதோ ரியல் எஸ்டேட் பிசினஸை பத்தி பேச, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாஸ் தான் போக வேண்டியிருக்கு. அதனால பாஸால வந்து நாளைக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து இந்த பட்டு கூட போக முடியல. அந்த விஷயத்த பட் கிட்ட சொல்ல, சரி ஏதோ ஒண்ணு நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த பட் வந்து தப்பிச்சா பொழைச்சா போதும்னு அந்த பையன் பாஸ் கிட்ட இருந்து வேகமா எஸ் ஆகி போயிட்டான். இவன் தனியா சாப்பிட உட்காந்துருக்கான். இந்த நேரம் அந்த தீரா இருக்கார்ல, அவர் வாலண்டியரா வந்து இந்த பட் கூட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பா நீ நாளைக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து வெளியே போறீல, நானும் வேணா உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு தீரா சொல்ல, அதுக்கு என்ன இவரும் ப்ராஜெக்ட் பத்தி நல்லா தெரிஞ்சவர் தான், சரி உங்க கூட போறது நல்லதுதான் நான் வாரேன்னு இந்த பட் பையன் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டவே அடுத்த வந்து ஆபீஸ்ல உட்காந்து வேலையை பார்த்து இருக்கான். ரொம்ப மும்முரம் வேலையை பார்க்கறானா, ஏன்டா அப்படி மும்முரம் வேலையை பார்க்குற, வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு பாஸே சொல்றாரு. பரவாயில்ல பாஸ் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டே போறேன்னு பட் வந்து வெறித்தனமா உட்காந்து வேலையை பார்த்து இருக்கான். பாஸ் வந்து பட் கிட்ட பேசி முடிச்சுட்டு அவர் வெளியே போக, வெளியே இந்த தீரா வந்து யாருக்கிட்ட பேசியிருக்கான், நாளைக்கு நான் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து பட் இருக்காம்ல அவன் கூட சேர்ந்து போறேன், அதான்டா அந்த பாஸ் எலிஸ் இருக்காம்ல அவனோட செக்ரட்டரி, அவன் கூட தான் சேர்ந்து போறேன், ஆளு பார்க்க சூப்பரா இருக்கான் தெரியுமா அப்படின்னு இந்த தீரா வந்து போன்ல பேச, இதெல்லாம் கேட்க பாஸுக்கு டென்ஷன் ஆகுது. வேகமா பட் கிட்ட போய், ஏண்டா நீ எதுக்குடா அவன் கூட சேர்ந்து போற அப்படின்னு பாஸ் வந்து கத்துறாரு. பாஸ் இப்ப என்ன பிரச்சனை ஆகி போச்சு, அவரும் ப்ராஜெக்ட் பத்தி நல்லா தெரிஞ்சவரு, அது மட்டும் இல்லாம அவர் உங்களோட ரிலேட்டிவ் தானே, நான் போனா இப்ப என்னவா அப்படின்னு இந்த பட் பையன் வந்து இப்படி பேசிக்கிருக்கான். நீ தப்பு மேல தப்பு பண்ணிருக்கா, அவன் நம்பாத அப்படின்னு பாஸ் சொல்றாரு. இருந்தாலும் இந்த பட் பையன் வந்து அந்த தீரா வந்து நம்பதான் செய்யறான். பாஸுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அடுத்த நாள் வேற இந்த பட் வந்து அந்த தீரா கூட போறதுக்கு ரெடி ஆயிட்டான். எல்லாம் நல்லா தான் போயிருக்குன்னு பார்த்தா திருதுப்புன்னு அந்த தீரா இருக்கார்ல, அவருக்கு ஒரு கால் வருது. இப்ப நான் பாத்துக்க இருக்க ப்ராஜெக்ட்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, நீங்க வந்து தான் ஆகணும் அப்படின்னு தீரா கால் வர, அந்த கால் வந்தோடனே அவர் வந்து வேகமா அங்கிருந்து போயிட்டாரு. இது யாரோட வேலைன்னு இந்த பட் பையனுக்கு வந்து நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் என்ன பட்டு செம டென்ஷன் ஆகி பாஸை மீட் பண்ண போக, என்னடா ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு பாஸ் கேட்க, எல்லாம் முடிஞ்சு உங்க மொபைலுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க அப்படின்னு பட் வந்து திமுறாவே பேசுறான். ஏன் இப்படி பேசுற அப்படின்னு பாஸ் கேட்க, நீங்க பண்ண வேலைக்கு பிறகு எப்படி பேச சொல்றீங்க, கொஞ்சமாச்சும் உங்களோட பதவிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாச்சும் மேனஸா நடந்துக்கோங்க அப்படின்னு பட் வந்து கத்த, டே வார்த்தை அளந்து பேசுறா அப்படின்னு பாஸும் கத்துறாரு. என்னத்த அளந்து பேசுறது, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு இந்த பட் பையன் வந்து கத்த, எதுக்காக பண்றீனா, பாரு உனக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியல, அந்த தீராவை நீ நம்பாதடா, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு பாஸ் வந்து திருப்பி அதே சொல்ல, எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே, அவரை பார்க்க நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு இந்த பட் பையன் வந்து அந்த தீராக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கான்.
இதெல்லாம் கேட்க பாஸுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன பாஸ் டென்ஷன் ஆகுறீங்களா? எனக்கு என்னமோ அவரை பார்க்க மோசமானவர் மாதிரி தெரியல, உங்களை பார்க்க தான் மோசமானவர் மாதிரி தெரியுது. எப்போ பார்த்தாலும் நீங்க வந்து சுயநலமா உங்களை பத்தி மட்டுமே திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு பட் கத்த. இவன் பேசுறதெல்லாம் கேட்க பாஸுக்கு டென்ஷன் ஆகி, ஓ உனக்கு என்ன பார்த்தா டெவில் மாதிரி தெரியுதா, ஓகேடா ஓகே அப்படின்னு பேசிட்டு பட் கிட்ட கடுப்பா பேச, இப்ப எதுக்கு பக்கத்துல வரீங்க, உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு பட் கேட்க, ஓ நீ இவ்வளவு தூரம் வந்து தெளிவா பேசுறியா, அப்ப நானும் தெளிவாவே சொல்றேன் அப்படின்னு பாஸும் ஏதோ சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம காட்டல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஆபீஸ் தான் காட்டுறாங்க. ஆபீஸ்ல அந்த செக்ரட்டரி இருக்காங்களே அந்த லேடியும் பட்ட உட்காந்து பேசியிருக்காங்க. சே பாஸை எதிர்த்து நம்ம இந்த ஆபீஸ்ல வந்து எந்த வேலையும் பண்ண முடியாது, பாஸ் ஒரு விஷயம் சொன்னாருன்னா கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படியே அந்த லேடி வேற பாஸை பத்தி இப்படி பேசியிருக்காங்க. எப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போதே தீரா வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆக அவரை பார்த்தோன்னே பட் இருக்காமல பட் போய் பேச போறான். நேத்து நீங்க அந்த ப்ராஜெக்டுக்கு வர முடியல, ரொம்ப சாரி அப்படின்னு சாரி கேட்க, எப்பா இதுல என்ன ஓன் தப்பு இருக்கு விடுப்பா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப டேக்கிட்டிஸா எடுத்துட்டாரு. இவ்வளவு நல்லவரா இருக்காரு. ஆமா உங்களுக்கும் எங்க பாஸுக்கும் நல்ல வந்து என்னதான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்பதான் பட் வந்து கேட்க, எப்பா ஆக்சுவலா இந்த கம்பெனியே எங்களோடது தான், ஏதோ அவங்கிட்ட போயிடுச்சு, ஒரே ஒர்க்கா அவங்கிட்ட போய் லோன் கேட்க போனேன். அதுக்கு அவன் வந்து என்ன தெரியும் சொன்னா, லோன் கொடுப்பானா ஆனா 70% ஷேர் வந்து நான் அவனுக்கு கொடுக்கணுமா, எல்லாத்தையும் அவங்கிட்ட தார வத்துட்டு நாங்க என்ன நடுத்தரல நிக்க. நானும் அவன்கிட்ட சொல்லி பார்த்தேன்ப்பா ரிலேட்டிவ் கொஞ்சம் பார்த்து பண்ணுன்னு, ஆனா அவன் வந்து கல் நெஞ்சுக்காரன், அவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு அவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடி இந்த தீரா என்னன்னா பாஸை பத்தி தப்பா பேசுறாங்க பாரு. இப்ப நான் வந்து என்னோட கம்பெனிலேயே ஏதோ ஒரு கொத்தடிமை மாதிரி வேலை பார்த்து இருக்கேன் அடி இந்த தீரா வந்து ரொம்ப உருக்கமா பேச, இதுல இந்த பட் பையன் வந்து டோட்டலா ஃபிளாட் ஆயிட்டான். தீரா தான் நல்லவே பாஸ் தான் கெட்டவேன்னு அவனுக்குள்ள வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து பாஸ் தான் காட்டுறாங்க. பாஸ் வந்து ஆக்சுவலா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நீ எனக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்த தான் பட் பண்ணியிருக்கான். பாஸும் கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தான் தெரியுது, பட் இதுல கொஞ்சம் காண்டாயிட்டான். இப்படி இவங்க ரெண்டுல வந்து இந்த மாதிரி விஷயம் போய்கிட்டு இருக்கும் போதே புதுசா இன்னொரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் யாருன்னா வின்னு. அவன் ஏதோ ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கான். என்னடா பார்த்து இருக்க, போ போய் அவனுக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு பாஸ் சொல்ல, சரி என்ன பண்ணுன்னு இந்த பட் பையன் வந்து அந்த வின்னுக்கும் சர்வ் பண்றான். எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அந்த வின்னு புதுசா இன்னொரு பையன் வந்திருக்கான்ல, அந்த பையனா, எப்பா எனக்கு உங்க பாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க பாஸ் வந்து எப்போத்தாலும் கிம்முன்னு கிம் பின்னாடியே சுத்திட்டே இருக்காங்களே, ஆமா எப்படி உங்க பாஸை வந்து இம்ப்ரெஸ் பண்றது, எப்படி இந்த லவ் வலையில விழுவிக்கிறது, அந்த கிம்முக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், நான் என்ன பண்ண உன் பாஸ் கிடைப்பாங்க அப்படின்னு வின் வந்து ஏகப்பட்ட பர்சனல் கேள்விலாம் கேட்க, பாருங்க எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, பர்சனல் விஷயத்துலாம் நான் தலையிட மாட்டேன், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு பட் சொல்றான். ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு சொல்றதுக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு நான் தாரேன் அப்படின்னு வின் சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு பட் சொல்லிட்டு போறான். பாஸ் என்னதான் இருந்தாலும் பிசினஸை பத்தி பேசினாலும் அடுத்து இந்த வின் கூட தனியா போறாரு. அவர் எதுக்கு தனியா போறாரு நமக்கு தெரியாதா, அந்த பட்டுக்கும் புரியுது. என்னடா பின்னாடியே வந்துட்டு இருக்க தள்ளிப்போ அப்படின்னு பாஸ் என்னன்னா பட்டை ஒதுக்கி விட்டு அந்த வின் கூட சேர்ந்து அவர் கசமுசெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியம் போலக்கு. லவ்ங்கிற விஷயத்தெல்லாம் பாஸுக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. இந்த விஷயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து அவர் வந்து பட்டை மீட் பண்ண போறாரு. போனவுடனே சாரி கேட்க, எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்னு பட் கேட்குறான். அதான்டா அந்த வின் கூட சேர்ந்து எப்படிலாம் பண்ணிக்கிறேன்ல, அதை பார்த்து உனக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா அதனால சாரி கேட்குறேன் அப்படின்னு பாஸ் வந்து இப்படி நல்ல ஒரு மாதிரி சாரிலாம் கேட்க, சரி நீங்க எதுக்கு சாரியெல்லாம் கேட்டுக்கிட்டு, உங்க சாரியை வந்து நான் ஏத்துக்கிறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணா பாருங்க அப்படின்னு இந்த பட் சொல்ல, என்ன இன்னொரு தடவை பண்ண வேணாம்னு சொல்றியா, அப்போ ஓகேடா, அப்ப நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னா நீ தீரா விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு பாஸ் வந்து இப்படிலாம் ஒரு டீல் போடுற. பாஸ் நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசிருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் தீராவோட நீங்க மேலதான் இருக்கீங்க, அவர் ரொம்ப நல்லவர், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு பட் வந்து திருப்பி திருப்பி அந்த தீரா பத்தி நல்ல விதமா பேச பாஸுக்கு டென்ஷன் ஆகுது. இங்க பாரு அவன் வீக்கா இருக்கான்னு குறைச்சிடப்படாத, அவன் ரொம்ப தந்திரமானவன்டா, நரி மாதிரி பாஞ்சு அடிச்சுடுவாடா, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு பாஸ் சொல்ல, பாஸ் சொல்றத பட் வந்து கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டிக்கான். பாஸ் இப்படிலாம் பேசி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க, தயவுசெய்து இங்கிருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு பட் வந்து அவர் வெளியே அனுப்புறதுலே குறியா இருக்கு. என்னடா என்ன வெளியே அனுப்புறதுலே குறியா இருக்க, இப்ப நான் சாரி சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படிலாம் ஒன்றும் அர்த்தமே இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, புரியுதா இல்லையா அப்படின்னு பாஸ் சொல்ல, இப்போ என்னத்த புரியுதா இல்லையான்னு கேட்டுக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு பட் கத்த,
ஏண்டா நானும் வந்ததுலேருந்து பார்க்கேன் ஏதோ எண்ணெய் சட்டியில் போட்டால் கடுகு மாதிரி புரிஞ்சுக்கிட்டே இருக்க. உனக்கு புரியவே மாட்டேங்கிறா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியவே மாட்டேங்கிறேன். பாஸ் சட்டுன்னு என்ன பண்ணுறாருன்னா பட்டை இழுத்து வச்சு கிஸ்ஸை கொடுத்துட்டாரு. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.